ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் எல்லாமே தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ பற்றின நாலேஜும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படியுமே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப். ஸோ இது வந்து ஏஐ டீசென்ட்ரலைஸ்ட் டெஃபி ப்ராஜெக்டாக தான் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா ஃபேப்ரிக் இஸ் த குளோபல் மெஷின் நெட்வொர்க், ஏஐயும் ஸோ ஏஐ அண்ட் ரோபோட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாக் செயினில் நியூவாக இன்னோவேட்டிவாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக வந்திருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஓப்பன் மைண்ட். ஸோ இந்த ஏர்ட்ராப் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம்னா நம்முடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் கொடுத்து இந்த வெயிட் லிஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெயிட் லிஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் நம்மளால் வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் அண்ட் பர்க்ஸ் இது எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதை கொடுக்கறது மூலிமா இவங்க ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்போ நம்ம பெரிய அளவில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்குள்ளார நமக்கு ஒரு 1,50,000 அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து சைன்அப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஓப்பன் மைண்ட் அதனுடைய ஒரு டீட்டெயில்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் ஆல்மோஸ்ட் $20 million வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாம் சைன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ எடுத்தமே உங்களுக்கு ட்விட்டரோட கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அடுத்தது டிஸ்கார்டோட உங்களை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். இது ரெண்டும் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒயிட் லிஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயிட் லிஸ்ட்டுமே வந்து நம்ம சொலானா வேலட் அப்படிங்கிறத சொலானாவில் வந்திருக்காங்க. ஸோ அந்த சொலானா வேலெட்டை நம்ம கொடுத்து ஒயிட் லிஸ்ட் வேலெட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்விட்டர் அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா டிஸ்கார்டோட கனெக்ட் மட்டும் தான் பண்ணுறோம். வேலெட் இன்னும் கனெக்ட் ஆகலை. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு ஃபேப்ரிக், ஓப்பன் மைண்ட், ஏஐ அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் இது ரோபோட்டிக்ஸ், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு கொலாபரேஷனாக டீசென்ட்ரலைஸ்ட் டெஃபி ப்ராஜெக்டாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பேக்கப்பாக வந்து பார்த்தோம்னா காயின் பேஸ் அண்டு வெஞ்சுராஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தா பேக்கப்பில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் $20 million வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இவங்க வந்து அந்த ஆக்சஸை கொடுக்கல, இன்னமும் ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைன்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கான லிங்க் இங்கே கிடைச்சிடும். அண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான க்ரீன் கலரில் இந்த மாதிரி மாறிடும். ஸோ மாறிட்ட உடனே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சைன்அப்பை பண்ணிடுங்க. சைன்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான் இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் மேபி ஏர்ட்ராப் கொடுக்குறப்போ இந்த பாயிண்ட்ஸோ அல்லது பர்க்குன்னு நம்ம சொல்லுவோம், அதிலேருந்து அதை கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஸோ சர்வேஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டிங் ஆன்போர்டிங் டாஸ்க்கு அந்த வந்து பார்த்தோம்னா லேர்ன் மோர் அபவுட் ஃபேப்ரிக் இதெல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கேருந்து அந்த அடுத்த பேஜ் இங்கே கொண்டு போகும். எங்கே பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்தோம்னா இவங்க சர்வே கொடுத்துருக்காங்க. இந்த சர்வேயை நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா அதை பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பாருங்கள், ஷேர் த வெயிட் லிஸ்ட் ஆன் எக்ஸ். அப்போ நம்ம ட்விட்டரில் போய்ட்டு அதை நம்ம ஷேர் பண்ணுற மூலிமா அது மூலிமா நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்கா ஃபாலோ அஸ் ஆன் எக்ஸ். நம்ம ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது மூலிமா அதுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் நமக்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன டாஸ்க்குக்கு நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், எனக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்களுமே இந்த டாஸ்க் எல்லாமே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ லேர்ன் மோர் அபவுட் ஃபேப்ரிக். இது ஃபேப்ரிக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கிறதுக்காக ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒய் ஃபேப்ரிக், ஸோ வாட் ஆர் வி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்ரெடி இன்க்ரீசிங் அக்சசபிள் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ அதாவது என்னன்னா ஃபிசிக்கல் மூமெண்ட்டை அப்படியே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரோபோட்டிக்கு அண்ட் ஏஐயை பேஸ் பண்ணி மெஷின்ஸை பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஒய் ஃபேப்ரிக் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படித்து பார்க்கலாம், அந்த இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. ஏன் இப்போ நம்ம வரணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரோபோட்டிக்ஸை இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் முக்கால்வாசி வந்து பார்த்தோம்னா அதை அப்படியே ரோபோட்டிக்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னமும் இது வந்து ஏர்லி
ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் பப்ளிக் ஆக்சஸில் இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜில் லான்ச் பண்ண ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1.5 லட்சம் பேர் வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இதுவுமே வந்து ஒரு பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப்பாக தான் தெரியுது. இன்னும் இவங்களுடைய டோக்கன் சப்ளை எவ்வளோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதர் டீட்டெயில்ஸ் அது எதுவுமே இன்னும் நமக்கு ஷேர் பண்ணலை. ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக இவங்களுடைய ட்விட்டர் பேஜில் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஓப்பன் மைண்டை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ நிச்சயம் இந்த ப்ராஜெக்ட்டை எல்லாருமே சைன்அப் பண்ணி வச்சுக்கேன். சைன்அப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுங்க. ஃபர்தராக இது ரிலேட்டடான அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோவுமே மேக் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் சிலியா எக்ஸ்சேஞ்சு அதுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன். அதுக்குமே பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மந்த் எண்டில் அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா நான் ரூபி அதுவுமே போட்டிருக்கேன். அண்டு நிறைய ஏர்ட்ராப் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் சைன்அப் பண்ணாதவங்க எல்லாமே சைன்அப் பண்ணிக்கங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதையுமே சைன்அப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.